எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கீங்களேன்னு பார்க்குறீங்க. எங்கள் அம்மா டெய்லி வீடியோ எடுக்கிறீங்க, இதை ஒரு வீடியோ எடுத்தால் எப்படி இந்த பீரோவில் க்ளீன் பண்ணி விட்டுருவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சாரீஸ்லாம் எப்படி பீரோவில் ஆர்கனைஸ் பண்ணுவேன், நான் அதுக்காக மீஷோவில் இருந்து இந்த கவர் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இதில் நம்ம சாரியை வச்சு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்க சாரீ கலெக்ஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸ். போகலாமா வீடியோக்குள்ளே? கமான். அதுக்கு முன்னாடி இதுவும் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். 3 பாக்ஸ் 300 350 சம்திங் இந்த பாக்ஸ். இது வைக்கும்போது இது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சது எனக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த பட்டு சாரீஸ் மாதிரி என்கிட்ட அதிக ரேட்டு போட்டு வாங்குகிற சாரீஸ்லாம் என்கிட்ட அவ்வளோவா கிடையாது. ஸோ நார்மலாக நான் யூஸ் பண்ணுற சாரீஸ் தான் இதெல்லாமே. அதெல்லாம் இதில் ஆர்கனைஸ், பட்டு சாரீஸ் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி இது என்ன இருக்குது, இது பட்டு சாரீலாம் என்கிட்ட கிடையாது. பட்டு சாரீ மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே இதில் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்புறம் காட்டன் சாரீஸ் தாங்க நான் நிறைய வச்சுருப்பேன். இப்படி தான் வைப்பேன். அடுத்தது இதுதான் நம்ம நியூ இயர் அன்னைக்கு கட்டியிருந்த சாரீ. ஞாபகம் இருக்காடி? உடனே ப்ளவுஸ் எடுத்து உடனே ஸ்டிச் பண்ணோமா? எங்கே? பாண்டி பஜார் டி நகரில். இந்த சாரீ 500. இது ஒன்று சும்மா தான் எடுத்தோம். பட் இதுக்கு என்ன ப்ளவுஸ், இந்த க்ரே கலருக்கு என்ன ப்ளவுஸ் போடலாம்? ப்ளவுஸ் இதில் இருக்குது. பட் கான்ட்ராஸ்ட்டாக இந்த க்ரே கலருக்கு என்ன ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். அதனால இதை நான் கட்டாமலே வச்சுருக்கேன் இந்த சாரியை. அப்புறம் இன்னொரு பாக்ஸ் இங்கே இருக்குது. இது ஆல்ரெடி இப்போது ரீசண்டாக ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போயிருந்தேன். அப்படியே இதில் வச்சு விட்ருவோம். இது இன்னும் கட்டவே இல்லை. கட்டலான்னு வச்சுருந்தேன், ஆனால் கட்டலை. ஓகேவா? பட்டு சாரீஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதெல்லாம் மேக்ஸிமம் நான் காட்டன் தான் அதிகமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். குவாலிட்டி வைஸ் இது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நம்ம இதில் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி வைப்போம். காட்டன் சாரீஸ் இது எல்லாமே நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினது தான். இது எல்லாமே 500 இதெல்லாம் 500 தான். 500 தான் இதெல்லாமே. நாடி வச்சுக்குவோம். அப்புறம் இதெல்லாம் இன்னும் கட்டவே இல்லை, வெளியே எடுத்து வைப்போம், கட்டுறதுக்கு தேவைப்படும். இது 500 to 600 தான் இந்த சாரியும். சேம் இதுவும் அதே தான். காட்டன், இது ஃபுல்லாமே காட்டன். ஒரு இதுக்குள்ளே எத்தனை சாரீ வைக்கலாம். இதுவும் சேம். இது எல்லாமே சரவணா ஸ்டோர். என்னுடைய ஃபேவரட் சாரீ இது தான், காட்டன். எத்தனை வைக்கலாம் போல, இன்னும் ஒரு 5-6 வைக்கலாம், 2-3 வைக்கலாம்ண்ணா. காட்டன் இது எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டு இதை லாக் பண்ணுறதுக்கு இன்னும் 2 சாரீ வைக்கலாம் போல். ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆனால் வேண்டாம், எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம சேர்த்து அதிலே வச்சுக்கலாம். இப்படி இதுக்குள்ளே வச்சு நம்ம சாரீ வச்சிட்டோம் அப்படின்னா ஓயாமல் நம்ம எடுக்கும்போது மடிப்பு கிடையாது. இதுவே நிறைய தான் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல? இங்கே பாரு, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிங்க்கு போட சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு லிங்க் போட தெரில. நான் போட்டு காட்டுறேன் ஒரு நாள். 500 550 550 500 இந்த ரேஞ்சு தான் இது எல்லாமே. வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் கட்டணும்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சாரீலாம். மறுபடியும் இதை வச்சு ஒரு வீடியோ போட்டு விட்ருவோம். என்னடி? இல்லை, ரீல்ஸ் தான் மறுபடியும். அப்புறம் இந்த காட்டன், நான் ஃபஸ்ட்டு காட்டன் எடுத்தது இதுதான். இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட் காட்டன் சாரீஸ். இதில் இவ்வளோ தான் வைக்க முடியும். ஸோ இது போதும், இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். அடுத்து
வேறு லெவல் இருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நான் கட்டியிருப்பேன். இதெல்லாம் வந்து மீஷோ தான். 600 சம்திங். ரெண்டு பக்கமும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பூனம் சாரீஸ்லாம் அழகா இங்கிட்டும் இங்கிட்டும். அடுத்து வந்து இந்த சாரீ. இது வந்து நம்ம இவங்க தேனியிலேருந்து ஷாலினி என் பர்த்டேக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த சாரீ. பட் இன்னும் நான் இதை கட்டவே இல்லை. அவங்களுக்காகவாது இதை இன்னொரு டைம் இல்லைன்னு நான் கட்டவே இல்லை. ஃபஸ்ட்டு கட்டணும். வேறு லெவல் இருக்கும் இந்த சாரீ. சொல்கிறோம் சூப்பர் சாரீ. அப்புறம் இந்த சாரீ இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கினேன்னு நினைக்கிறேன், தெரியலையே. இது ஆன்லைனா எதுன்னு எனக்கே தெரியல. பட் இது கிஃப்ட் வந்ததா என்னன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு இந்த சாரியும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஒரே ப்ளவுஸ் போட்டுக்கலாம், ஒரே சில்வர் கலர் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். இது வந்து நான் சரவணா ஸ்டோரில் பார்த்தோன்னே பிடிச்சது, உடனே எடுத்தேன் இந்த சாரீ. சரவணா ஸ்டோர். அதுக்கு மேலே நம்ம இந்த ஜிகுன்னு இருக்கிறதெல்லாம் தனியாக ஃபஸ்ட்டு வச்சுருவோம். இது வந்து மீஷோ, நம்ம மீஷோ. இது வந்து தீபாவளிக்கு இதெல்லாம் கட்டியாச்சு, அதனால் உள்ளக்க தள்ளி வச்சுருவோம். மீஷோ. இது டி நகர். இது சாரீ வேறு லெவல் இருக்கும். மீஷோ. பிளாக் வித் எல்லோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மீஷோ சாரீஸ். இது எங்கே எடுத்தேன்? இது சரவணா ஸ்டோர் தான் நினைக்கிறேன், அங்கே தான் எடுத்தேன். கச்சேரிக்காக எடுத்தேன், நல்லா தான் இருந்தது. போதும், இதுக்கு மேலே வைக்க வேண்டாம். போதும்டி, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து ஜிப்பு அந்த இது வந்து இதை ஜிப்பு லைட்டாக இருக்குல்ல. ஹவ் இஸ் இட்? பேக் பண்ணி சாரீஸ்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எடுத்தோமா வச்சோமா, நம்ம தான் அதிகமாக இதை யூஸ் பண்ண மாட்டோம்ல, எப்போயாவது தானே எடுப்போம். அதனால் நல்லா தான் இருக்குது, ஓகே தான், ஒர்த்தபிள் தான், ஓகே சொல்லலாம். இது வந்து நம்ம சாந்தி வந்து என்னுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண சாரீ. இதில் சொல்லுவோம். இது மீஷோ. இது வந்து ஜெகாக்கா நமக்கு கிஃப்ட் பண்ண சாரீ, ப்ரமோஷன் சாரீ, ஜெகாக்காவுடையது. இது வந்து ஷாலு, இதுவும் ஜெகாக்காவுடையது, காட்டன் சாரீ. இது வந்து இந்த லிஸ்ட்டில் தனியாக வச்சுரும். இது வந்து பழைய சாரீ. நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது இந்த சாரீ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஞாபகமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு இதை பத்திரமா வச்சுருக்கேன். இது அப்போ வாங்கின சாரீ, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சாரீ இது. அப்புறம் இது வந்து சரவணா ஸ்டோரில் எடுத்தது தான், சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதில் உடனே 2 கலர் எடுத்தேன். உடனே பார்த்துருப்பீங்க நீங்களே. இது வந்து பழைய சாரீ. இது எப்போ எடுத்ததுன்னு எனக்கே தெரியல, எப்போயோ எடுத்துருந்துருக்கேன். இது வந்து நம்ம சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தேன். இது இன்னும் நான் கட்டவே இல்லை, பட் கட்டணும். இதுக்காக சாரீஸ் ப்ளவுஸ்லாம் ரெடியாக தான் இருக்குது, கட்டணும். அடுத்து இதுவும் பழைய சாரீ தான். அப்புறம் இதை நான் உள்ளே வைக்கலையா? இது வந்து மீஷோ சாரீ தான். இதுவும்
இதை வந்து கச்சேரிக்காக எடுத்தேன். பட் இதுக்குரிய ப்ளவுஸை காணோம். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு கவரில் எத்தனை சாரி போச்சு? கவனிக்கலையே நான். 7 சாரி வச்சுருக்கேன். அப்படியா? இன்னும் வைக்கலாம். ஆனால் நம்ம இந்த ஜிப்பு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால எதுக்கு அப்படின்னு தான் வைக்கல. இது வந்து ப்ரமோஷன், சசி அவங்களுடைய ப்ரமோஷன் சாரி. இந்த பாருங்க, இது வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அது வந்து திருவண்ணாமரம் தான் நம்ம பண்ணணும். ஸோ அது சரி. அப்போ அது முன்னாடி இதெல்லாம் கச்சேரிக்காக நான் ஸ்டிச் பண்ணுறக்காக வாங்கி வச்சுருக்கேன். கச்சேரிக்கு வந்து எப்போவுமே நான் ஸ்டிச் பண்ணி தான் கட்டுவேன் சாரீஸ். ஸோ அதுக்காக வாங்கினது இது. இதை வச்சு விட்ருவோம். ஒரு நிமிஷம். இது எல்லாமே கச்சேரிக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த சாரீஸ்லாம் வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டிச் பண்ணல. எல்லாமே கச்சேரிக்காக. அப்புறம் வேறு என்ன வச்சுருக்கேன் கச்சேரிக்கு? இதுவும் கச்சேரிக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதையும் அதுக்கே ஸ்டிச் பண்ணிடலாம். இதெல்லாம் இதில் போதும். இதில் ஆனால் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படின்னா இது வந்து கச்சேரி பெட்டிக்கு மாறிடும். அப்போது இது ஃப்ரீ ஆயிரும் இந்த பாக்ஸ். கட் பண்ணிக்கோ. மற்றதெல்லாம் நம்ம உள்ளே வச்சுட்டோம். எல்லாத்துலேயும் வச்சாச்சு. கொண்டு போய் பீரோவில் செட் பண்ணிடுவோம். கமான், வாங்க போகலாம். வச்சு விட்டாச்சு. எங்கள் வீட்டில் வீடியோ எடுத்தால் தாங்க அவள் வேலை பார்க்குறா. சரி, வீடியோக்காவது வேலை பார்க்குறாளே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நல்லா இருக்குல்ல? வீட்டை காலி பண்ண போறான். முடிஞ்சு நினைச்சோம். ஆனா அங்க ஒரு சூட்கேஸே இப்பதான் வந்திருக்கு. நான் சொன்னேன் இந்த சாரி அப்படியே மடிச்சு ஏற்கனவே மடித்து தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை பயப்படாமல் மடித்து இதில் வச்சு விட்ருவோம். இந்த சாரி கட்டி வீடியோ போடணும் திருவண்ணை வந்ததுக்கப்புறமா. அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோமா? திருவண்ணை வந்ததுக்கப்புறம் கட்டுற சாரீஸை. இது மீஷோ தான். மீஷோவில் இது ஒரு கடையில் எடுத்தது. இது வந்து திருவண்ணனுடைய பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த சாரீ. ஆனால் பாரு, எல்லாத்துக்கும் ஒரே ப்ளவுஸ், சில்வர் ப்ளவுஸ் போட்டு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவும் திருவண்ணன் எடுத்து கொடுத்த சாரீ தான். ஒரு சாரி பிடிச்சிருக்கு, அதில் 2 கலர் இருந்தால் கூட எடுத்துருவீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது சொல்லுது. ஆமாம், எனக்கு ஒரு சாரீ டிசைனோ அந்த பேட்டர்னோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதில் 2-3 கலர் கூட உடனே எடுத்து வச்சுருவேன். அது என்னுடைய, ஆமாம், அது என்னுடைய பழக்கம். ஒரே இதில் 2 வச்சுருப்பேன். இதெல்லாம் சுடிதார் தைச்சிடலாம். இது திருவண்ணன் வந்து தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த சாரீ. தேடும்போது தான் கிடைக்கும். இந்த சொன்னேன்னா ஒரு சாரீ க்ரீனில் இருந்துச்சுன்னு காட்டினேன்னா அது பிங்க்கில். ஆனால் என்னடா காணாமேன்னு பார்த்தேன் நானும். சசி பேலஸ் அவங்க வந்து ப்ரமோஷனுக்காக நம்ம கொடுத்த சாரீ. ஒரு சிலர் அக்கா நீங்கள் சாரீ கடை வைக்கலாம்லக்கான்னு சொன்னீங்க. இருக்கிறவங்கள்ட்டே போய் சாரீ வாங்க மாட்டீங்க. நான் சாரீ கடை வச்சு விளங்குன மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சாரீ கடை வைக்கலான்னு சொல்லி தான் இதெல்லாம் வாங்கினேன். பட் அது வைக்கல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஒரே டிசைன்ல 2 கலர், 3 கலரு. பைத்தியம். ஆனால் நல்லாயிருக்கும், கட்டினா வேறு லெவல் இருக்கும்.
இது எல்லாமே இதெல்லாம் வேறு. அந்த காலத்துலலாம் அந்த காலம் இல்லை, நார்மலாக இப்போவுமே யூஸ் பண்ணுறாங்க. கராடத்துக்கு இந்த பெட்டி தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இந்த பெட்டியை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, முதலாம் பஸ்ஸில் தானே போவாங்க வருவாங்க. அப்போ இந்த பெட்டியை கீழே வச்சு அந்த பெட்டியில் உட்காந்துக்குறாங்க. பஸ் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அதில் உட்காந்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தான் நம்மளால் தூக்க தெம்பு இல்லாமல் அந்த ட்ராலியை வாங்கிட்டு சுற்றிட்டு திரியிறோம். அப்போல்லாம் இதுதான். ஆனால் ரேவதிக்கார் அசத்திலாம் இன்னும் இந்த பெட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பெட்டியாக இருக்கும். எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மா ப்ரோக்ராம் போகும்போது வாங்கின பெட்டி இது. பெட்டி இன்னும் இருக்குன்னா ஓகே தான், பரவாயில்ல. இந்த ப்ளவுஸ்லாம் இதில் இப்போதைக்கு போட்டு வைப்போம், அப்புறம் தனியாக எடுத்துக்கிடுவோம் ப்ளவுஸ் ஐட்டம்ஸ்லாம். சாரீ வேணும்னு வச்சுக்கேன், எந்த சாரீ இதில் இப்படியே பார்த்து எடுத்துக்கலாம். இதில் எடுக்கணும் அப்படின்னா இப்படி எடுத்து இதில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்து எந்த சாரீ வேணுமோ அதை எடுத்துகிட்டு இதை இப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஒன்று எடுத்தால் ஒன்று கீழே விழுந்துட்டு வச்சுட்டு அந்த மாதிரி இருக்காது நமக்கு. இப்படி இருக்கு. இந்த ஐடியா நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோன்னு சொல்லி நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்கல, புடிங்கி குடிச்சிருக்க. புடிங்கி எனக்கு தான் போட்டாங்க. எல்லாருக்கும் நல்ல வேலை செஞ்சுருக்காங்க, அதனால் அவங்களுக்கும் நான் நல்ல வேலை செஞ்சுருக்கேன். இந்த பெட்டியை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் பாரு, அதுக்காகவே அவங்க ஜூஸ் தருவாங்க எனக்கு. பயணிச்சு என்னுடைய ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, ஆர்கனைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுவீங்களா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிட்டு போயிருங்க.